அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல டீப் சீக்க யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய இன்னொரு வே பார்ப்போம். இது வந்து அ நீங்க மணி மேக்கிங்ல வந்து 2 வகையா நம்ம டிவைட் பண்ணுவோம். ஒண்ணு வந்து ஆக்டிவ் இன்கம், இன்னொன்னு வந்து பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்ங்கிறது வந்து எம்மோட கண்ட்ரோல்ல இன்கம் இருக்கும். நம்ம இருந்து வொர்க் பண்ண ஏர்ன் பண்ணலாம். பேசிவ் இன்கம்ங்கிறது வந்து நம்ம அத எமக்காக வொர்க் பண்ற மாரி நம்ம உருவாக்குவோம். ஸோ நம்ம ஒன் டைம் தான் வொர்க் பண்ணுவோம். அது செல்லோ, வியூஸோ ஏதோ ஒரு கன்வர்சேஷன்ல யூசரோட கனெக்ட் ஆகும்போது நமக்கு மணி மேக் பண்ணும். நம்ம அந்த இடத்துல கரண்ட்லி வொர்க் பண்ண வேண்டிய அவசியம் ஒண்ணும் இருக்காது. ஓகே. அது கொஞ்சம் நல்ல எஃபோர்ட் போடுற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ மணி மேக்கிங்கிறது தயவுசெய்து ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. என்னன்னா, நீங்க ஆஃப்லைன், ஆன்லைன் எல்லாமே மணி மேக்கிங் வந்து டிஃபிகல்ட் தான். அதுக்கு வந்து நீங்க டைம், மணி இப்படி இன்வெஸ்ட்மென்ட் கட்டாயம் செய்து தான் ஆகணும். ஏன்னா இது நாலேட்ஜ் பேஸ்டா அந்த நாலேட்ஜ அந்த குவாலிஃபிகேஷன் நீங்க கெயின் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு தியாகம் செய்யணும். ஒன்ஸ் அது நீங்க கெயின் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு அது மணி மேக்கிங் மெஷினா உங்களுக்கு மாறும். ஓகே. என்ன பிளஸ்கள தான் நம்ம இந்த ஆன்லைன் ஜாப்ல பார்ப்போம். வீட்டுக்கு இருந்தே ஒர்க் பண்ணலாம். நம்முடைய ஃப்ரீடம் யாரும் கட்டுப்படுத்த மாட்டாங்க. அந்த கான்செப்ட் தான் இங்க வரும். ஸோ அந்த வீடியோவை Instagramல பார்த்துட்டு இருக்கிறார்கள். ஃபுல் வீடியோ TikTokல யூடியூப் சேனல் 2 வெல்த் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனல்ல அல்லது TikTokலயோ ஃபுல் வீடியோ இருக்கும். யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நாம ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒண்ணு ரன் பண்றோம். ஸோ இதுல வந்து நீங்க உங்களோட பார்ட் டைமா அல்லது ஃபுல் டைமா உங்களுக்கு ஏற்ற மாரி இங்க வொர்க் பண்ணக்கூடிய மாரி ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணதுமே உங்க வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூட மாதிரி நாங்க செட்டப் பண்ணி தந்திருக்கோம். ஸோ அதே மாரி நீங்க கிளாஸஸ்ல வீடியோ ஆக்சஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாரி கிளாஸ்ல என்னோட மெயின் குரூப் 1400 மெம்பர்ஸ் இருக்கிற அந்த கம்யூனிட்டி ஆக்சஸ் எடுத்துக்கொள்ளலாம். லைவ் கிளாஸஸ் மார்னிங் 9 ஈவினிங் 8 லைவ் கிளாஸஸ் நடக்கும். இந்த ஆக்சஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கானதா இத நீங்க உருவாக்கி எடுக்கலாம். இங்கருந்து நம்ம ஏஐ மணி மேக்கிங் ரிலேட்டடா தான் இது பண்ணுவோம். ஸோ இங்க நிறைய பேரு ப்ரூஃப் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஏர்ன் பண்ணது, செகண்ட் டைம் ஏர்ன் பண்ணது அப்படின்னு சொல்லி இவர் வந்து மந்த்துக்கு $150 இது வந்து டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸ். அதேபோல இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 5த் ஏர்னிங்ஸ் 9,000 இப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ்ல ஏர்ன் பண்ணது போட்டிருக்காங்க. 1700க்கு மேல ஜாப்ஸ் இருக்குது. ப்ரூஃப்ஸ் இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதேபோல எங்களோட ஜாப்ஸ்ல வந்து காப்பி பேஸ்ட் டாஸ்க் இருக்கும், டைப்பிங் பண்றது இருக்கும், சோசியல் மீடியா டாஸ்க் இருக்கும், டேட்டா கலெக்ஷன் ஜாப் இருக்கும், ஏஐ ஆர்டிகல் ரைட்டிங் ஜாப் இருக்கும், ஏஐ ஃபோட்டோ, வீடியோ செல்ஃப் ஜாப் இருக்கும், ஃப்ரீலான்சர் ஜாப் இருக்கும். இப்படி நிறைய நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும். அதை நீங்க என்ன செய்து கொள்ளலாம், ட்ரை பண்ணி கொள்ளலாமா? ஓகே ரைட். ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவர் 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. லோக்கல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் தான். 5+ இயர்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறோம். 1400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு கைடன்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே போல் நீங்கள் ஆஃபர் போடுவோம். நான் இந்த வீடியோ போடுற டைமில் ஒரு ஆஃபர் போட்டிருக்கிறோம். கிளாஸ் ஃபீஸில் ஆஃபர் போடுவோம். அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானே. இது வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத மாதிரி இருக்கும். ஓகே. நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணால் மணி இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி இது உங்களோட ஃபுல் டைமாவோ அல்லது பார்ட் டைமாவோ மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் இது வந்து ஃபுல் ஃப்ரீடம். நீங்கள் எனி டைம், எனிவேர், எனி அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் நோ பாஸ். உங்களுக்குன்னு ஒரு பாஸ் ஒன்றும் இல்லை. ஓகே. நீங்கள் தான் உங்களுக்கான பாக்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். இந்த குயிக்காக ரிச் ஆகிற ஈஸியான வேலை கூட ஏர்னிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இங்கே இல்லையா. அதே மாதிரி இது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கிளாஸ் அட்மின்ஸ் நம்பர் இருக்குது, அதை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப் இருக்குது. இந்த குரூப்பில் ஆக்சஸை வந்து நீங்கள் டிக்டாக்ல பயோவில் போய் பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஜாயின் டெலிகிராம் சேனல் இருந்து அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கு, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு கால் பேசுறத விட கண்டெக்ட் பண்ணிங்கன்னா மோர் டீட்டெயில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். கொஞ்சம் சேலஞ்சிங்கை ஃபேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஒரு மெச்சூரிட்டி லெவலில் சரியாக விளங்கிக் கொள்கிறார்கள். இது சரியாக யூஸ் ஆகுது. ஸோ அதையும் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டா சரி. நெக்ஸ்ட் வந்து யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறேன். இந்த பிளேலிஸ்ட்டில் ஏஐ டூல்ஸ், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், அதே மாதிரி எங்களோட கிளாஸ் என்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ் வரும் லைவாக வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணிருக்கிறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாமா? ஓகே. அதே போல் கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இதில் யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அதே மாதிரி ஃபேஸ்புக், குவாரா, த்ரெட்ஸ், லிங்க்டின் எல்லா சோஷியல் மீடியாவும் இதில் ஷோ ஆகிடும். நீங்கள் ஏழுமான அதில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இமேஜஸில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து
ஏர்னிங் ப்ரூஃப்ஸ்கள் இங்கேயே ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணலாம். வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோஸ்களும் ஓவராலாக ஷேர் ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ரைட். ஸோ நம்ம இந்த கன்செப்ட் என்னன்னு சொன்னால், டீப் சீக்ங்கிற ஒரு ஏஐ சாட் இப்போ குவன் 3.15 வந்துருக்குது அலிபாபாட. அதுவும் நான் ஃபியூச்சரில் போடும் இதை விட பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ரைட். நம்ம இந்த ஆப்ஷனை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் HTML டெம்ப்ளேட். ஓகே, ஒரு வெப் பேஜில் வந்து HTML டெம்ப்ளேட் சேல் பண்ணுறாங்க. பாருங்கள், இது வந்து $15 312 சேல் நடந்திருக்கு. நம்ம இதுக்கு முதல் நிறைய வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ரிவ்யூஸ் இப்போ 1000 2000 3000 அதுக்கு தான் நம்ம அமௌண்ட்டை கல்குலேட் பண்ணோம். பட் இங்கே பாருங்கள் 18 ரிவ்யூஸ் தான் சேல்ஸை பாருங்கள். அப்போ சேல்ஸ் வேர்சஸ் ரிவ்யூ சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 200% மேலே. அப்போ இதை நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளணுமா? ரிவ்யூஸ் வந்து சேல்ஸோட குறையத்தான் இருக்குது. அப்போ 18 ரிவ்யூ வந்து 312 சேல்ஸ். அதுவும் இது வந்து பெசிவ் இன்கம். இவர் வந்து ஒன் டைம் தான் இந்த டெம்ப்ளேட்டை அப்லோட் பண்ணுவார். அதை இவங்க என்ன செய்வாங்கன்னா டவுன்லோட் பண்ண அவங்களுக்கு வந்து என்ன செய்யும், அது மாறும். அதை டவுன்லோட் பண்ணி அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி எடுப்பாங்க. ஓகே, வெப் பேஜுக்கெல்லாம் வந்து காப்பிரைட் வராது. ஓகே, ரைட். ஸோ இதில் பாருங்கள் 267 சேல்ஸ் நடந்திருக்கு $18. இதில் $12 29 சேல். இதில் 228 சேல்ஸ். இதில் 20 சேல்ஸ். இதில் 42 சேல்ஸ். இதில் 23 சேல்ஸ். 72 சேல்ஸ். இது வந்து நீங்கள் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் வெரைட்டி ஆஃபாக நீங்கள் இதை க்ரியேட் பண்ணலாமா? இது உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு நாலேஜை நாங்கள் லேர்ன் பண்ணுறேன்னா அதை வச்சுட்டு மேக்ஸிமம் எப்படி எல்லாம் மணி மேக் பண்ணிடணுமோ அப்படிலாம் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த HTML கோடில் இப்படி நிறைய வெப்சைட் நீங்கள் பண்ணி வந்தீங்கன்னா நிறைய வெரைட்டி 152 நீங்கள் அமௌண்ட்டை பாருங்கள். $39 $16 $15 $21 டெம்ப்ளேட்லாம் பாருங்கள். ரியல் எஸ்டேட் $19 $25 $17 47 சேல்ஸ். இப்படி இன்னொரு சொல்லி நிறைய சேல்ஸ் இது இருக்குது. இது நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களோட எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இது பண்ணலாம். நம்ம பிஸ்னஸை உருவாக்கணும்னா சில விஷயங்களை லேர்ன் பண்ணணும். ரைட், ஓகே. இதை நம்ம எப்படி ரீச் பண்ணுவோம்னா, இப்போ பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்துக்கொள்கிறேன்னா, ஓகே, ரைட். இந்த அறிக்கை கார் சேல்ஸ். ஸோ இது வந்து $18 42 சேல்ஸ் நடத்திருக்குது. ஸோ 42 சேல்ஸ்னால் ஒரு 100 400 32 $700 கிட்ட இவர் இதில் ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ $2,00,000 கூடுதலாக இவர் இதில் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதை சம்மந்தமாக நம்ம பார்ப்போமா? ஓகே, ரைட். ஸோ கார் செல்லிங் அண்ட் ரெண்டல் HTML டெம்ப்ளேட். அப்போ நாங்கள் வந்து டீப் சீக்கு வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் கொண்டு வச்சிருக்கிறேன். ஒரு இது ஒன்று அதை நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, என்ன கேன் யூ கிரியேட் கார் செல்லிங் அண்ட் ரெண்டல் HTML டெம்ப்ளேட் விச் இஸ் ஐ வாண்ட் டு செல் இன் ஒன்லைன் லைக் தீம் ஃபாரஸ்ட். ஓகே, இந்த வெப்சைட்டை பேர் தீம் ஃபாரஸ்ட். நான் என்னென்னா தீம் ஃபாரஸ்ட் மாதிரி வெப்சைட்ஸில் செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் வேறு இடத்துல செல் பண்ணால் நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரீலான்சிங் சர்வீஸும் செய்யலாம். எனக்கு HTML ஒன்று க்ரியேட் பண்ணி தாங்கன்னு சொல்கிறேன். ஸோ நான் இதுக்கு வந்து டீப் திங் R1 சர்ச் செலக்ட் பண்ணாமல் டீப் திங் R1 இது பண்ணுங்கள். அதே மாதிரி இது நீங்கள் வேறு சாட்போட்டையும் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இது என்ன இவங்களோட ChatGPT அதே மாதிரி நீங்கள் Qwen 3.5 அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எனி வகையால் நீங்கள் இது பண்ணலாம். நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. இதில் மெயின் ஃபார்மேட் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம்னா அந்த இது ஆன்சரில் இப்போ இந்த சொல்லுதானே யூசர் ஓட்டேஜ் டெம்ப்ளேட் ஃபார் செல்லிங் அண்ட் ரெண்டிங் கார். இது வந்து என்னென்னா இதுக்கு பேர் தான் டீப் திங்கிங். அது தொடர்பான மேலதிக தகவலை வந்து உங்களுக்கு தருது. ஓகே, பாருங்களா, HTML வந்து அதுவே கிரியேட் பண்ணி இது நீங்கள் எந்த ஒரு கோடிங் ஸ்கில்லுமே எந்த ஒரு இதுவுமே நீங்கள் தேவையில்லை. இது அதுவாகவே இது பண்ணும். ஓகே, ரைட். இது இங்கே சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவான ஒரு நாலேஜ். இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவான ஒரு நாலேஜை இது பண்ணுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லையா? அதுக்காக தான் அந்த டீப் திங்கோட பேர் வந்தது. அதுக்காக நீங்கள் இந்த HTML கிரியேட் பண்ணுற ஆக்கள்னு சொன்னால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வெரி ஈஸி. இதில் நீங்கள் ஜஸ்ட் வந்து எடிட்டை மட்டும் பண்ணால் சரி. உங்களுக்கு தேவையான ஒரு இது ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து நீங்கள் எடிட் மட்டும் பண்ணிங்கன்னா அது தாராளமாக ஓட்டோவாக அது சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா ரீரைட் கொடுத்தீங்கன்னா திரும்ப வேறு ஒன்று கிரியேட் பண்ணி தரும். ஓகே, சப் பேஜஸ் உருவாக்குது, ஃபூட்டர்,
ஓகே ரைட். திஸ் டெம்ப்ளேட் இஸ் இன்க்ளூட் பாருங்களா, இந்த டீட்டெயில்ஸை பாருங்களா. நம்ம கேட்டது வந்து நீங்கள் எனக்கு HTML டெம்ப்ளேட்டை மட்டும் தாண்டு. பட் இது எப்படி இது பண்ணுதுன்னு பாருங்க. இது இது என்ன காரணத்துக்காக இப்படி சொல்லுதுன்னா, நம்ம என்னன்னு கேட்டோம்னா, தீம் ஃபாரஸ்ட் மை வெப்சைட்ல நம்ம செல் பண்ண போறோம்னு நம்ம கேட்டோம். நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று நான் இதில் ஷூட் பண்ணி போடுவேன்னு பாருங்க. என்னன்னா, அந்த சாட்போட் கிட்ட ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா, அதுல ஏ டு செட் இத அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்ப என்ன நீங்க செல் பண்ண போறீங்கன்னா, செல் பண்ண போகக்குள்ள இது சம்பந்தமா இதுல பாருங்க. ஃபீச்சர்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லியிருக்குது. இதெல்லாம் நீங்க எப்படி குடுப்பீங்க? இப்ப நம்ம செல் பண்றதுக்கு நீங்க HTML அப்லோட் பண்ணிட்டீங்க. ஓகே. இந்த இந்த நான் இந்த பேஜையும் நீங்க எடுத்துட்டீங்க. ஓகே. பட் வந்து இந்த இந்த பிரீஃப் இதெல்லாம் எப்படி குடுக்க போறீங்க? அதத்தான் இது என்ன செய்யுதுன்னா, உங்களுக்கு எழுதி தருது. இதுல என்னென்ன இருக்குது? தீம் ஃபார் டு யூஸ் அட் மோ செக்ஷன். அதாவது அடுத்து நீங்க என்ன செய்யணும்? இப்போ மோ செக்ஷன் உங்களை அட் பண்ணவாம், மோ இன்டர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் இது பண்ணுவான், ப்ராப்பர் இமேஜ் இது பண்ணுவான், இம்ப்ளிமெண்ட் புக்கிங் அண்ட் ரிசர்வேஷன் சிஸ்டம் இது பண்ணுவான். அதே மாதிரி ரிமெம்பர் டு என்னத்தை மறக்கக்கூடாது, என்னன்னா நீங்க செல் பண்றது ஹை ஹை குவாலிட்டி இமேஜஸ், ஒப்டிமைஸ் பெர்ஃபார்மன்ஸ், மேக் இட் மொபைல் ஃப்ரெண்ட்லி. ஓகே, யூ மைட் ஆல்சோ வாண்ட் டு ஆட் யூசர் ஆத்தரைசேஷன் சிஸ்டம், பேமெண்ட் கேட்வே இதெல்லாம் ஆட் பண்ணுவான். இப்போ விளங்குதா? நமக்கு தேவையோட சேர்த்து அது எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு என்ன செய்யுது? இது பண்ணுது. நீங்க ரன்ன குடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. பேரு ஓட்டோ ஹப். இதுல இந்த ஃபங்ஷன்லாம் பாருங்களேன். BMW அதே மாரி கார் ரெண்டல், இன்சூரன்ஸ் பாருங்க. ஓட்டோ ஹப், யுவர் ஹோம் பேஜ், சேவ்ஸ், மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்க எடிட் பண்ணலாம். ஓகே. இதுல ஃபங்ஷன்லாம் பாருங்க. இந்த பேஜஸ் எல்லாம் வந்து இருக்குது. நீங்க கார் சர்ச் பண்றதுனா சர்ச் ஆப்ஷன்லாம் வேலை செய்யுது. இப்படின்னு ஒரு சொல்லி நீங்க ரன்ன குடுத்தீங்கன்னு ஒரு சொன்னா, இதுல இதாகும். இதை நீங்க எடிட் பண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாமா. ஓகே. ஸோ இங்க நீங்க அதை கிரியேட் பண்ணிட்டு எடுத்துட்டு இந்த தீம இந்த கன்செப்டை வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, தீம் ஃபாரஸ்ட்ல ஜஸ்ட் வந்து நீங்க அப்லோட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா சரி. ஓகே. இது ஒன் டைம் தான். நீங்க கண்டினியூஸா செய்துட்டு அல்லது நீங்க இதை மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் தெரிஞ்சாக்கள் நீங்க நல்லா பூஸ்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு பார்ட் டைமோ இன்கமா இதை நீங்க உருவாக்கி எடுக்கலாமா. அதாவது இது வந்து நீங்க ஒன் டைம் தான் ஒர்க் பண்றது, ஏர்னிங்ஸ் வந்து கண்டினியூஸா வரும். அப்ப இதை ஏர்னிங்ஸை வந்து நீங்க தூங்கும் போதும் ஜெனரேட் பண்ணணும், பெசிவ் இன்கமா மாற்றணுமா இருந்தா இதை வந்து நீங்க நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்க்கணும். ஓகே. தீம் ஃபாரஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் என்னன்னா பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ணுது. இங்க ஒரு இதொன்று தீம் ஒன்று செல் ஆகுதுன்னா அதை நம்பிக்கையா வாங்குவாங்க ஆக்கள். ஸோ அந்த வகையில் அதே மாதிரி செல்லர்ஸும் வந்து ஃபுல் குவாலிஃபைடாக இருக்கணும். விளையாட்டுக்கு இதை ட்ரை பண்ணுறது சும்மா இது பண்ணுறது இல்லாமல் அதே மாதிரி இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்க்குறாக்கள் விளங்கிக் கொள்ளுங்க. இப்படி எல்லாம் ஆன்லைனில் மணி மேக்கிங் நடக்குது, இதுதான் ரியலான வே அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஓகே. அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா இருந்து மணி மேக் பண்ண அந்த அந்த ஸ்கீம் எல்லாம் எங்கேயுமே இல்லை. அப்படின்னா இதில் இருக்கிற இப்படி சேல் பண்ணுறாக்கள் இப்படி இது பண்ணுறாங்க இல்லை. இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கவே தேவையில்லை. அவன் டீப் சீக்கிங்கிற ஒரு விஷயமெல்லாம் கண்டுபிடிக்கவே தேவையில்லை. அவனுகள் சும்மா இருந்துட்டு மணி மேக் பண்ண இப்படியெல்லாம் எங்கேயுமே ரியாலிட்டி இல்லையா. எஃபர்ட்டுக்கு பின்னால் தான் மணி வருமா. ஓகே. கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாக்கள் நீங்கள் டிக்டாக் பயோவில் பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் லிங்க் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோமா. ஓகே.